தாலாட்டு டோல் தட்டிமா கண்ணே கங்காமாவோ எடுப்ப சுத்தி திருப்பி பாரம்மா எண்ணில்லாம விளக்கு எரியுமா கண்ணே கங்காமா மரம் இழுக்கிற கைய பாரம்மா இங்க நடக்கிற கலை நிகழ்ச்சிய நாங்க எல்லாம் ஒரு ரவுண்ட் சுத்தி அடிச்சு பாத்துட்டு வந்துடுறோம். முடிஞ்சா ஒரு கை பாத்துறோம். நானும் போட்டேன். இங்க பாருங்க, உங்க வேலையை காட்டிடாதீங்க. ஐயா போங்க போங்க. போலாமா? பஞ்சு மிட்டாய் அங்க போறா. எவ்வளவுக்கு? 2 ரூபாய்க்கு. சீக்கிரமா குடியா. 2 ரூபாயா? அந்த போர்டை கொஞ்சம் பாரியா. 2 ரூபாய் தூக்கின்னு வந்துட்டான் இவன். டவரா தலைக்கு ஒரு தலப்பா வேற. 10 தானே? இந்தா 10. புடி புடி. கொண்டா. இந்தா 10. நானும் 10. குடு குடு. இந்தா புடி டோக்கன. இந்தா புடி. நீ புடி. இங்க குடு. என்னப்பா கலர்? ரெட். ரெட். ரெட்ல வை. ரெட் உனக்கு? இதே ரெட்ல வை. ரெட் எல்லாருக்கும் ரெட். அது ஊசி எடு. இங்க கொண்டா கொண்டா. எங்க கொடு. தரையா. குத்துறேன். டேய் பாத்துடா. பாத்து. ஒயிட் 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 ஒயிட். ப்ளூ 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 ப்ளூ. லாஸ்ட் சான்ஸ். yellow 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 yellow. கேம் ஓவர். போ போ. ஏடா மூக்க புடுங்கற? ஏன் காசு? 100 ரூபாய் டோக்கன் எடு. எடு. தொண்டதுக்கு வச்ச இந்த காசுடா அது. போடா. 100 ரூபாய் டோக்கன் எடு. எடு கொண்டாங்க கொண்டாங்க. கொண்டாங்க. நீங்க பாத்துறீங்க நீங்க கொண்டாங்க. இந்த ரெட்ல ரெட்ல வை. ரெட்ல வை. ரெட்ல வை. டேய் அந்த ஊசியை கொண்டா. கொண்டாங்க. அட போடா. போங்கடா நீங்க பாத்துறேன். பாத்துறேன். ப்ளூ போயிடுச்சுடா. அடி அடி. yellow yellow. அடி அடி. இது யாரு? போட விட்டு வெளிய போயிடுச்சு. ஐயோ. டேய் அண்ணன் வராரா? அண்ணன் வராரு. அண்ணன் கையில இருந்த காசெல்லாம் ஊசி எறிஞ்ச விட்டுட்டாங்க. காசெல்லாம் போயிடுச்சு. நான் ஆடாதேன்னு சொன்னேன் இவங்கிட்ட. நான் அப்பவே சொன்னேன் ஆடாதேன்னு. நான் சொன்னேனே. என்னத்தடா விளையாட போனீங்க? 2 பேரும் சொன்னேன். சொன்னேன். பாத்தியாடா இவனை? நான் ஒண்ணு சொல்லியே. இப்போ ஒரு
இன்னொரு கருப்புண்ண கருப்புண்ண அண்ணே ஒரே ஒரு சவப்புண்ண சவப்புல குத்துங்கண்ணே எடுத்துக்குறா அண்ணே அடிங்கண்ணே திருப்பி அடிங்கண்ணே இனிமே அதத்தான் போறோம். எனக்கு சவுப்பு. எனக்கு வெள்ளை ஒரு வெள்ளைல குத்துங்கண்ணே கரெக்டா பாத்து குத்துங்கண்ணே வெள்ளண்ணே வெள்ளண்ணே அப்படிதானே அப்படிதானே ஒயிட். டபுள் ஒயிட். ஒயிட் லக்கி. இருங்கடா இதெல்லாம் எடுத்து அப்படியே ரெட்ல வை. ஊசி எடு. எடியா ஊசி அண்ணே அண்ணே குத்துங்கண்ணே குத்துங்கண்ணே இனிமே டோக்கன் கொடுக்க வேண்டாம். கொடுத்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். இதெல்லாம் வாங்க எங்க வை. நெக்ஸ்ட் சான்ஸ். ஹலோ எனக்கு 3 சான்ஸ் இருக்கு, 2 தான் எரிஞ்சிருக்கேன். 6 தடவை எரிஞ்சிங்கல்ல, இனிமே கிடையாது. ஏன் இப்படி சொல்ற தலைவா? 3 சான்ஸ்னு சொன்னா 9 தடவை எரியலாம். நான் 6 தடவை தான் எரிஞ்சிருக்கேன். சீக்கிரம் அந்த ஊசியை தாயா. தர முடியாது. அப்படி சொன்னா ஒருத்தங்க ஆட விட மாட்டோம். டேய் இத கொடுத்து அந்த ஊசியை வாங்கடா. வாங்கடா. எடியா ஊசியா. டேய், சீக்கிரம் முடியா. மூஞ்சில வச்சு பின் அடிச்சிடுவான். டேய் புடிடா டேய் வாங்கடா. டேய் வாங்கடா. என்னடா? என்ன போகடா? தலைவா கொஞ்சம் வெளிய வா. வாங்குறல்ல. கை எடுடா. எடுடா. கொடுத்த காசை வாங்கிட்டு போடா. இனி டோக்கன் கொடுக்க வேண்டாம். போடா. என்ன மரியாதை? போடா டேய். வா. போடா. வா. மரியாதை வா. ஒருத்தன் கூட நிக்க கூடாது. வந்துட்டாங்க அம்படியே. தைரியம் இருந்தா என்ன புடிச்சு வெளியே தள்ளுடா. வாடா. போய் டோக்கன் மாத்தி பணத்தை வாங்கிட்டு போங்க. ஏ மிஸ்டர், கொஞ்சம் இங்க வா. சுமதி, இன்னைக்கு வாழவராயன் அடிச்சிருக்கிறாரு பாரு. நான் சினிமாவில தான் அந்த மாதிரி பாத்துருக்கேன். நிஜமாவா? ஆமா, ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு இடி மாதிரி இருந்தது. ஐயோ ஐயோ, அது பார்க்க முடியாது. கொஞ்சம் மீன் குழம்பு ஊத்து. அதுல என்னன்னா நான் தான் மெயின். அதுல அடிராக்கம்மா கைய தட்டு, புதுராகத்தே நெட்டு கட்டு, அடிராக்கோடி மேளம் கொட்டு,
இந்த ராசாவின் நெஞ்ச தொட்டு புது ரோசா பூ மாலை கட்டு ப்ளூ ஷர்ட். சார் உங்களை முதலாளி கூப்பிடுறேன். ஹாய் ஜேம்ஸ் அடிச்ச ஆள் தானே அது? ஐயோ வர முடியாது. போயா டாடி ஜேம்ஸ் கூப்பிட்டா நல்ல ஃபைட் பார்க்கலாம். பவுல. டோக்கன் கொடு. டோக்கன் இல்ல பின்ன அதென்ன கோழி முட்டையா? டோக்கன் தர முடியாது. அதுக்கு காரணத்தை சொல்லு. அதான் சொல்ல முடியாதுங்கிறோம்ல. சொல்ல முடியாதுன்னா இப்படி இல்லன்னா ஆட்டத்தை ஏற கட்டியா? மிஸ்டர், உங்களுக்கு டோக்கன் தரக்கூடாதுன்னு ஆர்டர். காரணம் தெரியும்னா முதலாளி கிட்ட போய் கேளு. முதலாளியா? யாருப்பா அது? நாங்களும் காசு தானே தரோம். ஏய் பேசாம டோக்கன் தாடா. மரியாதையா டோக்கன் கொடுக்கணும். ஏய் என்ன விளையாடுறியா? ஏய் மரியாதையா டோக்கன் தாடா. உங்க சர்க்கஸியா அடி ஒரு லோரி விடுவ. ஏய் வா முடியா. வா என்னையா? ஒரு விஷயம் பேசுற வா. வா என்ன விஷயம்? வா சொல்ற வா. சொல்லியா? எனக்கு விஷயம். என்னையா அது? உன்ன மாதிரி உள்ளவன் இந்த மாதிரி சாதாரண விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடலாமா? நான் ஒருத்தர் இருக்கேன்ல, என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் நாம பேசி முடிச்சுக்கலாம். மேல அது கையெடுங்க. எடுங்கன்னு சொல்றேன்ல. உட்காரு. என்ன சொல்லுங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. முதல்ல உட்காரு. என்ன சாப்பிடுற? காஃபி சாப்பிடுறியா? டீ சாப்பிடுறியா? ஒண்ணும் வேண்டாம். வேற ஏதாவது? ஒண்ணும் வேண்டாம் சொல்றேன்ல. என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்றேன். உன் பேர் என்ன? வானவராயன். என் பேர் ஜெயராமன். எல்லாரும் பிரியமா முதலாளின்னு கூப்பிடுவாங்க. 23 வருஷமா நான் இந்த கேம்ப் சர்க்கஸ் நடத்திட்டு இருக்கேன். வா 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 வா. இதுதான் என் பொண்ணு ராணி. இவ அனிதா என் பொண்டாட்டி. 2ஆம் தாரம். அத பத்தி எனக்கு என்ன? நீங்க எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அத சொல்லுங்க. நான் சொல்றது இப்ப கேளு. நீ தயவு செஞ்சு ஊசி எறிறதுல பங்கெடுத்துக்காது. காரணம்? வானவராயா, 50,000 ரூபாய் திருவிழா கமிட்டிக்கு இந்த இடத்துக்கு வாடகையா கொடுத்துருக்கேன். போலீஸுக்கும் பஞ்சாயத்துக்கு வேற கொடுத்துருக்கேன். மொத்தம் 200 வேலைக்காரங்க. அவங்களுக்கு சம்பளம், மத்த செலவு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10,000 ரூபாயாவது வருமானம் வந்தாதான் இதை நஷ்டம் இல்லாம நான் நடத்த முடியும். நஷ்டத்துல நடத்துங்கன்னு நானா சொன்னேன்? நான் அப்படி சொல்லல. ஆனா உன்ன மாதிரி 3-4 பேர் வந்தா நான் இழுத்து மூடிட்டு ஊருக்கு போக வேண்டியதுதான். மரணக்கிணறு, மேஜிக் ஷோ, மினி ஜூ, இதனாலெல்லாம் ஒன்றும் பெருசா வருமானம் கிடைக்கும். ஊசி அடிக்கிறது தான் கேம்ப் சர்க்கஸோட உயிர் மூச்சு. ஊசி அடிக்கிறதுன்னு சொன்னா அது வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் இல்ல, அதுக்கு நல்ல பிராக்டிஸும் வேணும். ஊசியை குறிதவராம வீச தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு எங்களை தோக்கடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. எல்லா இடத்துலயும் உங்களை மாதிரி உள்ளவங்களோட பிரச்சனை எங்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி ஆளுங்களை எங்களோட உடனே சேர்த்துக்கிறதா எங்க வழக்கம். சொல்லு, நாம என்ன உடன்படிக்கைக்கு வரலாம்? உடன்படிக்கைக்கு நான் தயாரா இல்லைன்னா நான் இதை எடுத்து மூட வேண்டி வரும். உடன்படிக்கை என்னன்னு சொல்றீங்களா? அது என்னன்னா, இதை வந்துடுறேன். வா. என்னாச்சு? பெருசா என்ன சொன்னச்சு? உடன்படிக்கை செஞ்சுக்குவோன்னாரு. தனியா அவர் அந்த பக்கம் போறாரு. யாருக்கு தெரியும்? ஏய், என்னைய செஞ்சுக்கிட்டு இருக்க நீ? ஒண்ணும் இல்ல. நீ டவுன்ல கேபரே அடிக்கிட்டு இருந்த ஆள் தானே? என் பேரு சோமு. முன்னால டவுன்ல தான் இருந்தேன். அங்க கேபரா ஆடுற வேலை. இப்ப இவங்களோட ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறேன். நீ அதுக்குள்ள எங்க போயிட்ட? அது வரைக்கும்
இத வச்சுக்க, ஒரு பிரச்சனையும் நீ வரக்கூடாது. எனக்கு வேண்டாம். எண்ணி பாரு, பத்தலன்னா சொல்லு. எதுக்காக எனக்கு பணம் தரீங்க? இனிமே இங்க வந்து என்ன தொந்தரவு செய்யக்கூடாது, என் தொழிலுக்கு வேட்டு வைக்க கூடாது, அதுக்காகத்தான். என்ன ரொம்ப தப்பா நினைச்சிட்டீங்க. நான் இதை வாங்க மாட்டேன். ஊசி எரிஞ்சு பணக்காரன் ஆகலாம்னு நினைச்சு நான் இங்க வரல. நான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கேன்னு சொல்றீங்களே, உண்மையிலேயே நீங்க தான் என் தொழிலுக்கு பிரச்சனையா இருக்கீங்க. நானா? நீ என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க? யானை மயிலோட்டகம், 3 சீட்டு, மங்காத்தா, அப்புறம் மாங்காய் வியாபாரம். 4-5 குடும்பம் இதை வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. உங்க சர்க்கஸ் வந்ததுல இருந்து எங்க வாயில மண்ணு விழுந்துருச்சு. நீங்க எனக்கு பயந்து தூங்காம இருக்காதீங்க. என்னால இதை மூட வேண்டி வராது. நான் இனிமே உங்களுக்கு பிரச்சனையா இருக்க மாட்டேன். வரட்டுமா? நெல்லு. நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நான் அதிக டைம் எடுத்துக்கிறது இல்ல. இந்த பணத்தை எடுத்து போய் மனசு சொல்லுச்சு நீ இதை வாங்குற ஆள்லன்னு. இருந்தாலும் கொடுத்து பார்த்தேன். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு வேலை தந்தா நீ அதை செய்விய? உடனடியா நான் அதுக்கு எப்படி பதில் சொல்றது? அவசரம் இல்ல, 2-3 நாள்ல சொன்னா போதும்.